வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சிலந்தியாற்றின் குறுக்கே அணை கட்ட அனுமதி பெறப்பட்டதா என கேரள அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கேள்வி. என்ன பாதிப்பு ஏற்படும் என தமிழ்நாடு அரசு விளக்கம் அளிக்கவும் உத்தரவு. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி போலீஸ் குடியிருப்பில் 2 நாட்டு வெடிகுண்டுகள் வெடித்ததாக தகவல். படுகாயமடைந்த காவலருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. கடன் வாங்கிய 3.5 லட்சம் கோடியில் புதிய பேருந்துகளை வாங்க நிதி ஒதுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். யூடியூபர் இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுக்க சுகாதாரத்துறை முடிவு. கருவில் உள்ள தனது குழந்தையின் பாலினத்தை கூறி வீடியோ வெளியிட்டதால் நோட்டீஸ் அனுப்ப திட்டம். கோவை புல்லுக்காடு பகுதியில் 4 ஆண்டாக தகரக்கூரை வீடுகளில் வசிக்கும் 300 குடும்பங்கள். இடிக்கப்பட்ட குடிசை மாற்று வாரிய வீடுகளுக்கு பதில் புதிய வீடுகள் கட்டித்தரவில்லை என புகார். கோவை சாய்பாபா காலனியில் மருத்துவர்களின் வீட்டில் தேசிய புலனாய்வு அமைப்பு சோதனை. பெங்களூரு குண்டுவெடிப்பு தொடர்பாக ஆய்வு நடப்பதாக தகவல். நெல்லையில் பசுபதி பாண்டியன் ஆதரவாளர் தீபக் ராஜா கொலை தொடர்பாக 6 தனிப்படைகள் அமைத்து காவல்துறை விசாரணை. உடன் சாப்பிடச் சென்ற காதலி மற்றும் நண்பர்களிடம் கேள்வி. ஓசூரில் பெய்த கனமழையால் ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கிய நீர். 2 அடி உயரத்துக்கு தேங்கிய நீரால் வாகன ஓட்டிகள் அவதி. அதிகாரிகளின் ஆய்வுக்கு பயந்து சிவகாசியில் மூடப்பட்ட 400க்கும் அதிகமான பட்டாசு ஆலைகள். தீபாவளி பட்டாசு உற்பத்தி பாதிக்கப்படும் என உரிமையாளர்கள் கவலை. ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜகவின் SR சேகர், கேசவ விநாயகத்திற்கு சிபிசிஐடி சம்மன். இன்று ஆஜராக நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலையில் தேர்தல் பணிகள் காரணமாக அவகாசம் வழங்க இருவரும் கோரிக்கை. மதுரை கலைஞர் நூலகத்தில் மழைநீரால் பார்வையாளர்களுக்கு அனுமதி மறுக்கவில்லை என நூலக நிர்வாகம் விளக்கம். தொட்டியிலிருந்து பொங்கி வெளியேறிய நீர் அகற்றப்பட்டதாகவும் அறிவிப்பு. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 30வது கூட்டம் டெல்லியில் இன்று நடக்கிறது. தமிழ்நாட்டிற்கு உரிய காவிரி நீரை திறந்துவிட கர்நாடகாவிற்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுமா என எதிர்பார்ப்பு. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள ஜாஃபர் சாதிக்கின் சகோதரருக்கு அமலாக்கத்துறை சம்மன். சென்னையில் உள்ள அலுவலகத்தில் இன்று ஆஜராக நோட்டீஸ். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 54,880க்கு விற்பனை. வெள்ளி விலையும் ஒரே நாளில் கிலோவுக்கு 2000 ரூபாய் சரிந்தது. சேதமடைந்த நிலையில் காணப்படும் மதுரையில் தெற்கு வாசல் மேம்பாலம். நியூஸ் 18 நேரலையை அடுத்து சீரமைப்பு பணி விரைவில் தொடங்கும் என MLA பூமிநாதன் உறுதி. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வியாபாரியை தாக்கி 75 சவரன் தங்க நகை வழிப்பறி. கத்தியை காட்டி மிரட்டி 7 கிலோ வெள்ளியையும் பறித்துச் சென்றவர்களை தேடும் காவல்துறை. கொடைக்கானலில் இன்று நடைபெறவிருந்த படகு போட்டி வரும் 25ஆம் தேதிக்கு மாற்றம். தொடர் மழையை அடுத்து முடிவு. திருச்சியில் நேற்று மாலை பெய்த ஒரு கனமழைக்கே தாங்காத திருச்சி கருமண்டபம் பகுதியில் உள்ள RMS காலனி, ஆல்பா நகர், அசோக் நகர் உள்ளிட்ட பகுதியில் சாலையில் மழைநீர் தேங்கி சேரும் சகதியமாக உள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஜயகோபால். விவரங்களை பதிவு செய்யலாம். மழை காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன, சீரமைப்பு நடவடிக்கைகள் என்பது தொடங்கி இருக்கிறதா? பாலா, நேற்று மாலை
திருச்சி மாநகரம் மற்றும் மாவட்டத்தில் பலத்த மழையானது பெய்தது. மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திருச்சி மாநகரத்தில் மட்டுமே விமான நிலைய பகுதியில் 129 மில்லிமீட்டர் மழையளவும், திருச்சி ரயில் நிலையத்தில் 82 மில்லிமீட்டர் மழையளவும், திருச்சி டவுன் பகுதியில் 68 மில்லிமீட்டர் மழையளவும் பதிவானது. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக சமயபுரத்தில் 120 மில்லிமீட்டர் மழையளவும், லால்குடியில் 81 மில்லிமீட்டர் மழையளவும், கள்ளக்குடியில் 56 மில்லிமீட்டர் மழையளவும் பதிவானது. ஒட்டுமொத்தமாக திருச்சி மாவட்டத்தில் 1154 மில்லிமீட்டர் மழையளவானது பதிவானது. இதன் சராசரி என்பது 4.8 சென்டிமீட்டர் ஆக இந்த மழையளவானது பதிவாகி இருக்கிறது. இதன் காரணமாக திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. மிக குறிப்பாக சொல்ல வேண்டும், நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் கருமண்டபம் RMS காலனி. இந்த பகுதியில் கிட்டத்தட்ட பாதாள சாக்கடை இல்லை, வடிகால் வசதி இல்லை, சாக்கடை வசதி இல்லை என்பது கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள பிரச்சனையாக இருக்கிறது. இதன் காரணமாக நேற்று மாலை பெய்த மழை தற்போது வரை வடியாமல் இந்த பகுதி மக்கள், ஆயிரக்கணக்கான பகுதி மக்கள், அதாவது அசோக் நகர், RMS காலனி, ஆல்பா காலனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த குடியிருப்பு வாசிகள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நாம் இந்த நின்று கொண்டிருக்கின்ற இந்த அசோக் நகர் பகுதியில் இந்த வெள்ள நீரில் இறங்குவதற்கு பயந்து கொண்டு பல்வேறு வாகனங்கள் நின்று கொண்டிருக்கிற காட்சியை நாம் பார்க்கலாம். நாம் அருகில பார்க்கலாம். பொன்னகரை சேர்ந்த ஆல்பின்ங்கிறவர் இருக்காரு. இவர் அவங்க வீட்டுக்கு போறதுக்கு, உறவினர் வீட்டுக்கு போறதுக்காக வந்தவர் இந்த மழை நீரில் இறங்க பயந்துகிட்டு நிக்கிறார். அவர்கிட்ட கேட்போம். சார், இப்ப நீங்க எதுக்காக வந்தீங்க? இப்ப என்ன பிரச்சனை சொல்லுங்க. உறவினரை பாக்குறதுக்காண்டி வந்திருக்கேன். மழை நீர் இப்படி தேங்கி இருக்கிறதுனால போக முடியாம நிக்கிறேன். நான் இங்க எப்பவுமே இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி எந்த மழை பெஞ்சாலும் இப்படிதான் ஆகுது. எப்போதுமே இந்த பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆமா, நீங்க சொல்லுங்கம்மா. நீங்க அதுக்காண்டி தான் வந்தோம். தண்ணி இப்படிதான் நிக்கும். எப்போ வருஷம் இதே பிரச்சனை தான். மழை கொஞ்சம் பெஞ்சாலும் தண்ணி அங்கங்க அப்படிதான் நிக்கும். ரோடு போற வரதுக்கு போக்குவரத்து வசதிலாம் ரொம்ப கஷ்டம். அது மாதிரி நம்ம கேட்கிறப்ப பல்வேறு நபர்களை கேட்டோம். இந்த பகுதியில் எப்போதுமே வழக்கமாக ஒரு சாதாரண மழைக்கு இது போன்றதான் தண்ணீர் தேங்கி நிற்கும். எனவே இந்த பகுதியில் முழுமையாக சரி செய்து சீரமைத்து தர வேண்டும் என்பதுதான் இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. பாலா, நன்றி விஜயகோபால், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் கொட்டி தீர்த்த மழையால் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளித்தது. நம்பியூரில் கடந்த 2 நாட்களாக கனமழை வெளுத்து வாங்கியது. தொடர் மழையால் 10க்கும் மேற்பட்ட குளங்கள் நிரம்பியுள்ளன. குறிப்பாக செட்டியாம்பதி குளம் வேகமாக நிரம்பி வருவதால் பெரியார் நகர், ராஜீவ்காந்தி நகர் ஆகிய பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நகரில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் தரைப்பாலங்கள் நீரில் மூழ்கின. இதில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட ஒருவர் மீட்கப்பட்ட நிலையில் அவரது இருசக்கர வாகனம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இதேபோன்று 3 அரசு பள்ளிகளில் மழைநீர் புகுந்துள்ளது. மேலும் வரலாறு காணாத மழையால் நம்பியூரில் அறுவடைக்கு தயாராக இருந்த 10 ஏக்கரில் பயிர் செய்யப்பட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தர்பூசணி பழங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. இதேபோன்று 5 ஏக்கரில் பயிர் செய்யப்பட்டிருந்த சுமார் 8 லட்சம் மதிப்பிலான புகையிலை முற்றிலும் சேதமடைந்திருப்பதால் தங்களுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் மழை காரணமாக ரயில்வே பாலத்தின் கீழ் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். நகரில் பெய்த கனமழையின் எதிரொலியால் ஓசூர் ரயில்வே நிலையம் அருகே தேன்கனிக்கோட்டை சாலையை இணைக்கும் பாலத்தின் கீழே சுமார் 2 அடிக்கும் மேலாக மழைநீர் தேங்கியுள்ளது. புதிதாக நடைபெற்று வரும் இருவழிப்பாதை பாலத்தை உறைந்து கட்டி முடித்தால் மட்டுமே இப்பகுதியில் போக்குவரத்து சீரடையும் என வாகன ஓட்டிகள் கூறுகின்றனர்.